வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்கச் செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்கச் செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இன்பநேசா, உமக்கு நன்றி ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் என் ஸ்தோத்திரங்களையும் கொண்டு வருகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வசனமானது யாத்திராகம புஸ்தகத்தின் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதமாய் இருப்பதாக. அன்பானவர்களே, 430 வருட காலம் அடிமைத்தனத்தினுடைய சங்கிலிகளால் கட்டப்பட்டு விடுதலையற்று வேதனையில் வாழ்ந்து என்றைக்கு வெற்றி வரும் என்று தெரியாமல் கலக்கத்திலையும் கண்ணீரிலையும் தன்னுடைய வாழ்க்கையை கழுவி கொண்டிருந்த ஜனங்கள், இந்த நிலையிலே அவருடைய கண்ணீரை கண்டவர், அவருடைய கதறுதலை கேட்டவர் தமது தாசனாகிய மோசையை சந்தித்து இப்பொழுது தமது ஜனத்திற்கு பலத்த கிரியைகளின் வழியாக பார்வோனுடைய பிடியிலே, அடிமைத்தனத்தின் பிடியில் இருந்த தமது ஜனத்தை கர்த்தர் விடுதலையாக்கும். அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் 10 வாதைகளை அந்த இடத்துல செய்கிறார். 9 வாதைகளிலே ஜனங்களுக்கு விடுதலை வரவில்லை. ஆனால் 10வது இன்னொரு வாதையை கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். அது, நீங்கள் பஸ்காவை ஆசாரியுங்கள் என்று எகிப்து தேசத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால் ஓரத்தில் பூச சொல்லி அதன் வழியாய் சங்கார தூதனுக்கு கோஷானில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட்டு எகிப்தில் இருக்கிற மற்ற எல்லா மிருகங்கள் முதற்கொண்டு பார்வோனுடைய வீட்டு வரைக்கும் எல்லா தலைச்சன்களையும் பிரியமானவர்களே கர்த்தருடைய தூதன் சங்கரித்தான். இப்ப தேவன் அடிமைகளா இருந்தவர்கள், அவர்களுக்கு மாதம் இல்லை, என கர்த்தர் புது மாதத்தை கொடுத்தார். பஸ்காவின் வழியாய் நீங்கள் விடுதலை அடைந்தபடினாலே எந்த மாதம் நீங்கள் பஸ்காவை ஆசாரித்தீர்களோ அதுவே உங்களுக்கு முதல் மாதமாய் இருப்பதாக என்று கர்த்தர் சொல்லி, இது உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு பிரதானமான நாளாய் இருக்கட்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு நியூ இயராக, ஒரு நியூ மந்தாக, அவர்களுக்கு ஒரு புது பயணத்தை கர்த்தர் வைத்து, அவர்களுக்கு பிரியமானவர்களே புதிய அற்புதங்கள் அவருடைய வழியாய் காத்திருந்தது, அவர்களுக்கு புதிய வெற்றி காத்திருந்தது, அவர்களுக்கு புதிய துவக்கத்தை கர்த்தர் வைத்தது போல இந்த ஆண்டிலே நாம் கடக்கிற எல்லா பாதைகளிலையும் தேவன் செங்கடலை பிளக்கிறதா இருந்தாலும் சரி, வானத்தின் மன்னாவினால் நம்மளை ஆச்சரியமாக போஷிக்கிறதா இருந்தாலும் சரி, கண்மலையின் தண்ணீரில் நம்முடைய தாகம் தீர்க்கிறதா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த முதல் மாதத்திலேயே அவர்களை நடத்துவதற்கு முன் வந்தது போல இந்த பிரியமானவர்களே ஜனவரி மாதம் தேவன் பிரியமானவர்களே உங்களை நடத்துவதற்கு அவர் உங்களுக்கு முன் செல்லுகிறார். இந்த பிரதான மாதத்திலே கர்த்தருடைய பிரதான ஆசீர்வாதங்கள் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. தெய்வ அப்படியாய் உங்களை நடத்த கண்களை மூடினவர்களாக அவருடைய நடத்தலுக்கு நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாம மகிமை அடையட்டும். விடுதலை தமது ஜனத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியின் மரணத்தின் வழியாய் வந்தது. அதுபோல எங்கள் பஸ்காவாகிய இயேசு எங்களுக்காய் அடிக்கப்பட்டீர். சங்கார தூதனுக்கு அடிமைத்தனத்திற்கு எங்களை காப்பாற்றியது. பார்வோனுடைய இதய கடினத்தை உடைத்தது அந்த பஸ்கா.
அதுபோல உன் ஜனங்களை எதையெல்லாம் கட்டி வைத்திருக்கிறதோ, யார் கட்டி வைத்திருக்கிறார்களோ அந்த அடிமைதனத்தின் சங்கிலிகள் அரும்படியாக, விடுதலை வரும்படியாக, இயேசுவாக எங்கள் பஸ்கா எங்களுக்கு கொடுக்கிற இந்த பிரதான மாதமாகிய இந்த முதல் மாதத்திலே கல்வாரி நாயகனுடைய கரத்தின் வல்லமை உமது ஜனங்கள் பார்க்கட்டும். விடுதலையோடு உம்முடைய அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் உன் ஜனங்கள் ஆயத்தமாகட்டும். கர்த்தர் அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீர் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும். நல் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. God bless you, church. Have a blessed day.